ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை அப்பா ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார். சரி, இன்னைக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இஞ்சியை நல்லா எலசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நாராக இல்லாத மாதிரி இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். இஞ்சின்னு சொன்ன உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம், இஞ்சி மரப்பாக தான் செய்ய போகிறோம். இஞ்சியை மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இது போல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை திரும்ப நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். மொத்தமாக கட் பண்ணி எடுத்துருக்கிற இஞ்சியை இது போல் மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் இல்லை டம்ளரில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற அளவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிற இஞ்சியை 1.5 கப் அளவுக்கு எடுத்து இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சேர்க்காம வெறும் இஞ்சியை மட்டுமே நல்லா அரைச்சதுக்கப்புறம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 டீஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். ரொம்பவும் தண்ணியாக அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சியை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். நான் இப்போ அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு கடாய் யூஸ் பண்ணிக்கிறேன். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே பெரியவங்க அப்படின்றதுனால நான் 3 கப் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிறதுனால. நீங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குறைஞ்சது 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்காக மட்டும் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். காரம் ரொம்ப இருந்தால் சாப்பிட மாட்டாங்க பாருங்கள். அதனால் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இஞ்சி மரப்பா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல சர்க்கரையை பாகு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி அரைச்ச இஞ்சி விழுதை சேர்த்துட்டு குக் பண்ணி திரும்ப அதை உருண்டை பண்ணுற அளவுக்கு பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணி நான் எடுத்திருப்பேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை இஞ்சி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தே நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். இது இன்னும் டைம் சீக்கிரமாக சேவ் பண்ணலாம். சீக்கிரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு வேளை தான் நமக்கு இஞ்சி மரப்பா செய்கிறதுல. இஞ்சி மரப்பாவே நான் நைட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சிட்ருக்கேன். கூடவே நைட்டு டின்னருக்கும் ஏதாவது சமைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது வெறும் வெள்ளை சாதம் மட்டும்தான் வடித்த சாதம் இருக்குது. 3 முட்டையும் வீட்டில் இருந்ததுனால முட்டை வச்சு எக் ரைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி மரப்பா செய்யும் போதே சைட் பை சைடாக டின்னரையும் செஞ்சு முடிச்சிட்டா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும்னு அதையும் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ நம்ம கலந்து கொடுத்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரைசலை எடுத்து நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கும்போது கையில் எடுத்து உருண்டை பண்ணுற பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போது தண்ணியில் அப்படியே கரைஞ்சி போகுது பாருங்கள். இன்னும் நல்லா குக் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் நான் எக் ரைஸ் பண்ண போகிறேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் 1/2 ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டேன். அது கிளிப் எடுக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். நான் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு இப்போ எக் ரைஸ் பண்ணுறேன். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக முட்டை வெந்து நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். முட்டை பாதி அளவுக்கு குக் ஆனதுமே முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா முட்டை வெந்து வந்ததும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா முட்டையோடு லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறம் வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ எக் ரைஸ் பண்ணுறேன். முட்டைக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ சாதத்துக்கும் மொத்தமாக சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து சாதத்தோடு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக இது கூட மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்டியான சிம்பிளான எக் ரைஸ் ரெடி. நம்ம காய்கறியெல்லாம் போட்டு செய்யலாம். வெறும் கோஸ் மட்டும் சேர்த்து நம்ம எக் ரைஸ் பண்ணலாம். இது அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு முட்டை இருந்துச்சுன்னா செஞ்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட் நிஜமாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளே இஞ்சி மரப்பாவும் கரெக்டான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். எடுத்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். நல்லா உருண்டை பண்ணால் அந்த ஷேப்புக்கு நம்ம எப்படி உருட்டுறோமோ அந்த பதத்துக்கு நம்ம உருட்டி வரணும். கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சு குக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ட்ரேயில் நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த உருட்டுற பதத்துக்கு நமக்கு வந்ததுமே டக்குன்னு எடுத்து ட்ரேயில் ஊற்றிடணும். கொஞ்ச நேரம் விட்டாலும்
அடுத்த கன்சிஸ்டன்சிக்கு போயிட்டு ரொம்ப ஹார்டாக வந்து கல் மாதிரி கிடைக்கும் நமக்கு இஞ்சி மரப்பா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டேன். இப்போ திரும்ப நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு உடனே எடுக்காமல் ஒரு 2-3 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது போல் நீங்கள் உருட்டி எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டான பதம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ஆனால் பால் மாதிரி நம்ம உருட்டுற பதத்துக்கு வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இஞ்சி மரப்பா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து சேர்த்துடுறேன். ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பீஸ் போடணும். ரொம்பவும் சூடு ஆற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற பதத்துலேயே நம்ம வந்து பீஸ் போட்டால் தான் பீஸ் போட முடியும், இல்லைனா கட் பண்ண முடியாது. ஒரு பக்கம் இஞ்சி மரப்பா நல்லா சூடு ஆறட்டும், இன்னொரு பக்கம் சுட சுட ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் ரைஸை வந்து இப்போ நாங்கள் வந்து நைட்டு டின்னருக்கு சாப்பிட போகிறோம். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஆனாலும் சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கை வச்சோம்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது பீஸ் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு சூடு ஆறுனதும் எடுக்க முடியும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எப்போ வேணாலும் நம்ம கட் பண்ணும்போது நல்லா அழகாக வந்து அந்த பீஸ் வரும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது பாருங்கள். ஒரு சில சைட்லலாம் நல்லா வந்து கெட்டியாக வர வரைக்கும் அப்படியே சூடு ஆற விட்டுடுறேன். கொண்டக்கடலை குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலே கொண்டக்கடலை ஊற வச்சுட்டேன். காலையிலேருந்து இப்போ நைட் வரைக்கும் நல்லா ஊறி வந்துருச்சு கொண்டக்கடலை. இப்போ இதை முளை கட்ட போகிறேன். நம்ம முளை கட்டுறோம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சுட்டு திரும்ப ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு நைட் ஃபுல்லாக விட்டிங்கன்னா தான் நல்லா முளைச்சி வரும். நான் எப்போவுமே இந்த மாதிரி துணியில் வச்சு தான் முளை கட்டி வைப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கட்டி வச்சிட்டோம்னா நல்லா முளைச்சி வந்துடும். சமைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து இப்போது இஞ்சி மரப்பாவை நான் எடுக்கிறேன். நைட்டு செஞ்சதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருந்ததுனால நல்லா வந்து கெட்டியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 2-3 மணி நேரம் விட்டிங்கனாலே போதும், நல்லா வந்து கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து நைட்டே வந்து கொஞ்சம் கெட்டி ஆகாததுனால அப்படியே விட்டுட்டேன். காலையில் எடுத்திருக்கேன். நம்ம பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், அது எதுவுமே ஆகாது. நல்லா இந்த மாதிரி சூப்பராக தனித்தனியாக அவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஒரு பீஸ் எடுத்துகிட்டா போதும், அடுத்தடுத்த பீஸ் அழகாக எடுத்துடலாம். கொஞ்சம் இஞ்சி மரப்பாவை எங்களுக்கும் மீதி வந்து அப்பாவுக்கும் நான் வந்து கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு பாக்ஸில் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்பாவுக்கு வந்து இஞ்சி மரப்பா ரொம்ப பிடிக்கும். அவர் பஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் வந்து சொல்லுவார், பஸ் ஸ்டாண்டில் வந்து இஞ்சி மரப்பா நிறைய விற்றுட்ருப்பாங்க, வாங்கி வாங்கி சாப்பிட்டு பழக்கம் அவருக்கு. இஞ்சி மரப்பானா அவ்வளோ நல்லா பிடிக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவார். சரி, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார், செய்யவே முடியல அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது, அதனால் அப்பா வர சொல்லியிருந்தேன் கூப்பிட்டு போக சொல்லி. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டதுனால அப்பா வந்து வந்திருந்தார். நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால காலையில் வந்து அம்மா வந்து நானே கொடுத்து அனுப்பிடுறேன் டிஃபன் அப்படின்னு சொன்னாங்க. தோசை கொடுத்து அனுப்புகிறேன்னாங்க. அதுக்கப்புறம் காலையிலே சாப்பாடே செஞ்சுட்டேன் அப்படின்றதுனால சாப்பாடே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. காலைல அவங்க கொடுத்து அனுப்பின சாதம் பார்த்திங்கன்னா காலையிலையும் சாப்பிட்லாம், மதியமும் சாப்பிட்லாம், அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. கூட அதுக்கு வந்து குழம்பு வந்து காளான் வந்து குழம்பு செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருந்தது. நான் மதியமும் அதே தான் சாப்பிட்டேன். முன்னாடி நாள் கட்டி வச்ச அந்த கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை குழம்பு வந்து செய்ய போகிறேன். அந்த ரெசிபியை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கூடவே எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ரெசிபியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.